தேர்தல் அன்னைக்கு வேட்பாளர் கூட உள்ள உட்கார முடியாது. ஆனா ஒரு சாதாரண தொண்டன் முகவரா மாறி ஒரு வேட்பாளரோட வெற்றியை தீர்மானிக்க முடியும். நீங்க ஏஜென்ட்டா போறீங்கன்னா அந்த 10 மணி நேரமும் நீங்க தான் அந்த பகுதியோட தேர்தல் அதிகாரிக்கு நிகரான அதிகாரம் கொண்டவர். அந்த பவர் என்ன, அதை எப்படி சரியா பயன்படுத்தணும், 2026 தேர்தல்ல உங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். ஒரு தேர்தலையும் வேட்பாளர் முக்கியம், அவருக்கு வாக்கு செலுத்துற வாக்காளர் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் அந்த வேட்பாளருடைய கண்ணா செயல்படக்கூடிய வாக்குச்சாவடி முகவர். அந்த வாக்குச்சாவடி முகவர் கையில தான் அங்க நடக்கிற அந்த தேர்தல், அந்த எலெக்ஷன், அந்த வாக்குப்பதிவு சரியா நடக்குது அப்படிங்கிறத ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் வேட்பாளர் உறுதிப்படுத்திப்பாங்க, இல்ல அந்த கட்சி சார்ந்த முக்கியமான பிரமுகர்கள் உறுதிப்படுத்திப்பாங்க. வாக்குச்சாவடி முகவரா நீங்க மாறணும் அப்படின்னா உங்க கையில நியமன கடிதம் இருக்கணும். அது வேட்பாளர் சீல் சைன் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஃபார்ம் 10 அப்படின்னு சொல்லி பேரு. இந்த நியமன கடிதம் உங்களுடைய ஏதாவது ஒரு அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். அப்புறம் ஒரு புகைப்படம். இந்த மூணுத்தையும் முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியது கட்டாயம். இப்போ வாக்குச்சாவடிக்கு நம்ம எத்தனை மணிக்கு போறது? அதாவது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். இதுல நம்ம வாக்குச்சாவடி முகவருடைய பணி என்ன அப்படின்னா 5:30 to 6 மணிக்கு உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும், நீங்க அந்த இடத்துல இருக்கணும். நான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்க சொன்ன நியமன கடிதம் ஃபார்ம் 10, அப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், போட்டோ, இது எல்லாமே தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதாவது பிரசன்டிங் ஆபீசர், அவங்க கிட்ட கொடுத்து நீங்க முகவர் அப்படிங்கிற அனுமதியை நீங்க வாங்கிக்கணும். இந்த இவிஎம் மிஷின், அதாவது நம்ம வாக்குப்பதிவு செய்யும் போது அதிகபட்சம் 1 நிமிஷம் கூட அந்த வாக்குப்பதிவு வேந்திர பக்கத்துல நம்ம நிக்க முடியாது. போவோம், சின்னத்தை தேர்வு பண்ணிட்டு அதுக்கு நேரா இருக்க பட்டன் அமைக்கிட்டு விவி பேட்ல பிரிண்ட் ஆகி வருதான்னு பார்த்துட்டு வெளியே வந்துடும் இல்லையா? ஆனா இந்த வாக்குச்சாவடி முகவரா போறதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த மிஷின் பக்கத்துல உங்களால இருக்க முடியும். அதாவது சோதனை வாக்குப்பதிவு அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த சோதனை வாக்குப்பதிவு ஒரு வேட்பாளருக்கும் அதிகபட்சம் 50 வாக்குகள் வரைக்கும் செலுத்தி பார்ப்பாங்க. அதுல சரியா பீப் சவுண்ட் கேக்குதா, அவருக்கு நேரா தான் அந்த வேட்பாளரோட சின்னத்துக்கு நேரா தான் பல்ப் எரியுதா, பக்கத்துல இருக்க விவிபேட் மிஷின்ல அந்த சின்னம் பிரிண்ட் ஆகி வருதா அப்படிங்கிறத முழுமையா பார்ப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க எந்த கட்சி சார்பா நிக்கிறீங்களோ, எந்த கட்சி சார்பா நீங்க வாக்கு முகவரா போயிருக்கீங்களோ, அதை தாண்டி ஒரு பொது புத்தியோட எல்லாருடைய சின்னமும் எல்லாருடைய சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனும் சரியா வேலை செய்தா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் உங்களுக்கு இருக்கு. நான் போன கட்சி அதுக்காக தான் நிற்பேன் அப்படின்னு இல்லாம பொதுவா எல்லாருடைய கட்சி சின்னமும் அதுக்கு நேரா இருக்க பல்பு எரியுதா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணா அங்க விவிபேட் மிஷின்ல அது சம்பந்தமான ரெசிப்ட் வருதா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். இதுல என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பட்டனா அமைக்கி அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நம்ம பட்டனை பிரஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதோட விவிபேட்ல இருந்து வர ரெசிப்ட் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனை பேட் வந்திருக்கு பாருங்க, எத்தனை ஓட்டு வந்திருக்கு, இதெல்லாம் ஆயிருக்குன்றத எடுத்து காட்டுவாங்க. இந்த வாய்ப்பு வாக்குச்சாவடி முகவரா போகும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது எல்லாமே முடிஞ்சு அந்த மிஷினை ரீசெட் பண்ணுவாங்க. ரீசெட் பண்ணிட்டு 0 ஆக்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போறது அதிகாரப்பூர்வமான வாக்குப்பதிவு அப்படிங்கறத போட்டு மேல சீல் பண்ணுவாங்க. சீல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது. வாக்கு என்றாங்க இல்லையா, அப்பதான் அதை அபிஷியலா பிரிக்கணும். அதை உறுதிப்படுத்துற விதமா நீங்க வாக்குச்சாவடி முகவர் என்ற அடிப்படையில அந்த சீல், அந்த ஒரு பேண்ட் மாதிரி ஒட்டுவாங்க. அந்த பேண்ட்ல உங்களுடைய கையெழுத்து நீங்க போட்டுக்கலாம். அப்படி உங்க கையெழுத்து இருக்கிற பட்சத்துல அங்க பிரிக்கும் போது அது நீங்க இருந்தீங்க, நீங்க ஆத்தரைஸ் பண்ண அந்த மிஷின் ஓபன் பண்ணாம அப்படியே தான் இருக்குன்றத உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த சைன் வாங்கப்படுது. புரியுதுங்களா? ஒரு வாக்குப்பதிவு மையத்திலையும் 3ல இருந்து 4 வாக்கு சாவடிகள் இருக்கும். அதிகபட்சமா 5-6 கூட இருக்கலாம். இப்போ ஒரு சாவடியில குறைஞ்சபட்சம் 4 அதிகாரி இருப்பாங்க. ஒரு பிரசன்டிங் ஆபீசர், அவங்களுக்கு அசஸ் பண்ற மற்ற ஆபீசர்ஸ் இருப்பாங்க.
இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து முக்கியமா அவங்கதான் இந்த மொத்த அந்த வாக்குச்சாவடிக்கான முழுமையான அதிகாரம் கொண்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி, பிரசன்டிங் ஆபீசர். இதுல அவங்களோட ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்கதான் வாக்குச்சாவடி முகவருக்கான அந்த நியமன கடிதத்தை பெற்று நமக்கு ஐடி கார்டு தர்றதோ இல்ல பேட்ச் மாதிரி ஏதாவது தர்றதோ இதெல்லாம் அவங்கதான் பண்ணுவாங்க. மொத்தம் அவங்க உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க முழுக்க ரைட்டிங்லேயே தான் இருப்பாங்க. முழுமையான அந்த பேப்பர் வேலைகள் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க. மற்றவங்க வர்ற வாக்காளருடைய அடையாளத்தை செக் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய பேரை வந்து எழுதி அவங்களுடைய சைன் வாங்கிப்பாங்க. அப்புறம் மை வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் கண்ட்ரோல்ல வந்து அந்த விவிபேட் மிஷினோட கண்ட்ரோலர் இருக்கும். அவர் அனுமதிச்சாதான் உள்ள போய் ஓட்டு போட முடியும். ஸோ மத்த ஆபீஸோட வேலை இதுதான். இப்ப வாக்குச்சாவடி முகவர் எங்க அமர வைப்பாங்க அப்படின்னா, அவரோட கண் பார்வையில அதிகாரி இருப்பாங்க. அந்த இவிஎம் மிஷின் இருக்கும். வரக்கூடிய வாக்காளர்கள் அவங்கள கடந்துதான் போவாங்க. இப்படி இந்த அமைப்புலதான் வந்து வாக்குச்சாவடி முகவர் வந்து அமருவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தா அவங்க கையில அந்த வாக்குச்சாவடியினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பட்டியல் கொடுப்பாங்க. ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதுல அவங்க புகைப்படம், அவங்க பேரு, எல்லா தகவலுமே இருக்கும். சீரியல் நம்பர் எல்லாமே அதுல இருக்கும். பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்னு. இதை வச்சு நாம அடையாளப்படுத்திக்கலாம். அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்தா அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனா அதுல புகைப்படம் இருக்காது. நான் சொன்ன இந்த நியமன கடிதம், அடையாள அட்டை, போட்டோவோட இதுவுமே ரொம்ப முக்கியம். இதையே நீங்க மறக்காம உங்க கட்சியில இல்ல உங்க வேட்பாளர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க அமர்ந்து நடக்கிற விஷயங்களை அமைதியா கண்காணிக்கணும். ஒரு வாக்காளர் வரார் அப்படிங்கிறப்ப அவரு பிரசன்டிங் ஆபீசரை கடந்து அந்த செக் பண்ற அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க அடையாள அட்டையெல்லாம் வாங்குவாங்க. அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல பேர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்களுடைய சீரியல் நம்பரை சத்தமா சொல்லுவாங்க. 147 ராஜேந்திரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த 147ன்றது உங்க புக்ல லிஸ்ட் இருக்கும். அதுல வரிசையா நம்பர் போட்டிருக்கும். அதை எடுத்தீங்கன்னா 147 ராஜேந்திரனோட பேரு, அவரோட புகைப்படம் இருக்கும், அவருடைய ஓட்டர் நம்பர் அதுல இருக்கும். அவங்க சொல்லும் போதே நீங்க அவரோட முகம் பார்த்து இதுல இருக்க முகத்தையே நீங்க உறுதிப்படுத்திட்டு இவருதான் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி அதை டிக் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு வாக்காளரும் வந்து அந்த முடிச்சுட்டு போகும்போது நீங்க கவனிக்க வேண்டியது அவங்க சொல்றத டிக் பண்றது, அடுத்து அவங்க சைன் பண்றதை கவனிக்கிறது, அடுத்து அவங்க விரல்ல இந்த இடது கையில இந்த ஆள்காட்டி விரல்ல மை வைக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கிறது. அதுக்கு அடுத்து அவங்க இவிஎம் மிஷின் பக்கத்துல போகும்போது அவங்கள சுத்தி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ரூல்ஸ். சப்போஸ் யாராவது அவங்க வயசானவங்க கூட போறேன் அப்படின்னா அதை அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு ஒருவேளை வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல கண் பார்வை குறைபாடு இருக்கவங்க அப்படின்னாலோ, இல்ல மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்படின்னாலோ அவங்க கூட போறதுக்கான முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசன்டிங் ஆபீசருக்கு தான் இருக்கு. அவங்க தான் அங்க இருந்து அவங்கள கைட் பண்ணணும். அதுக்கு பதிலா அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உள்ள வராங்க, அவங்களும் கூட சேர்ந்து வாக்குப்பதிவு இவிஎம் மிஷின் வரைக்கும் போவாங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு வாக்குச்சாவடி முகவரா அனுமதிக்க கூடாது. உங்களுக்கு இந்த இடத்துல அதை அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதை கவனத்துல வச்சு இப்படிதான் நீங்க அந்த முழுமையான நடைமுறையை, அந்த ப்ராசஸையுமே அணுக வேண்டியதா இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் இருக்கு, ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம், இல்ல பசிடுது சாப்பிட போறோம், தண்ணி குடிக்க போறோம், வெளியே போறோம் அப்படின்றப்ப அந்த வாக்குச்சாவடி விட்டு நீங்க நகரும் போது உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தரை அங்க நியமிச்சுட்டு நீங்க போகணும். நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது உங்க செல்போனை பயன்படுத்தக்கூடாது, புகைப்படமோ அல்லது வீடியோவோ எடுக்கக்கூடாது. முக்கியமா நீங்க சார்ந்திருக்க கட்சி சார்ந்த சின்னத்தையோ இல்ல அது சார்ந்த பேச்சுகளையோ அங்க தவிர்க்கணும். நீங்க நடக்கிற அந்த விஷயங்களை அமைதியா உட்காந்து கவனிக்கணும். ஏதாவது அதுல குளறுபடி நடக்குது அப்படிங்கிறப்ப அதை தெளிவா இது நடக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரசன்டிங் ஆபீசருக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் உங்களுடைய ரோல். புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக வரவங்க கிட்ட எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னா அங்க ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பாரு, அவரே பிடிச்சி வெளியே போட்டுருவாரு உங்களை. அதனால அது கவனத்துல வச்சுக்கோங்க. நமக்கு அதிகாரம் இருக்குதான், அதுக்காக அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த இடத்துல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வாக்குச்சாவடியில ஒரு 800 வாக்குகள் இருக்கு. ஆனா 760 வாக்குகள் பதிவாயிடுச்சு. மிச்சம் 40 வாக்குகள் இன்னும் ஆட்கள் வரல. மணி 6 ஆக போகுது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. வரலங்க யாருமே, என்னங்க பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாமான்னு பொதுவா இருக்கிற எல்லா வாக்குச்சாவடி முகவர்ட்டையுமே கேட்பாங்க. அந்த சாவடிக்குள்ள இருக்க முகவர்ட்டையும் கேட்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸ்கள் எல்லாமே சரி பண்ணலாம்,
க்ளோஸ் பண்ணலாம்னா தான் தேர்தல் நடத்தும் பிரசன்டிங் ஆபீசர் அதை க்ளோஸ் பண்ண முடியும். இல்ல வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 5 பேர் வராங்க, இன்னொரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதை வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அதிகபட்சம் வந்து அவங்களுடைய நேரம் வந்து 6 மணி வரைக்கும் தான். அந்த 6 மணிக்குள்ள அவங்க க்ளோஸ் பண்றாங்கன்னா தான் நான் முன்னாடி சொன்ன இந்த ப்ரொசீஜர்லாம். 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க உங்க வீட்டுல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் என்ன வாக்குப்பதிவு நடந்துச்சுன்றத அப்டேட் பண்ணிடுவாங்க. காலையில இருந்து வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற பிரசன்டிங் ஆபீசர் அப்புறம் அவங்களுக்கு அசஸ் பண்ற மற்ற உதவியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பரிச்சயமாகவும் பழக்கமா ஆடுவாங்க. அதை பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிற சக வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூடயும் ஒரு அருமையான ஒரு நட்பை வந்து நீங்க கவரப் பண்ணிக்கணும். இங்க கட்சிகளை கடந்து வேட்பாளர்களை கடந்து நம்ம எல்லாம் சக மனுஷங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். தப்பு நடந்தா மட்டும்தான் உங்களுடைய வாய்ஸ் ரேஸ் ஆகணும். எந்த தப்பும் நடக்கல அப்படிங்கிறப்ப நீங்க நடக்கிற விஷயங்களை உட்காந்து அமைதியா கவனிச்சாலே போதுமானது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் வாக்குச்சாவடி முகவருக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா சேலஞ்சிங் ஓட். இந்த சேலஞ்சிங் ஓட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. அவரு வாக்குப்பதிவு போட வந்திருக்கிறாரு, வாக்கு செலுத்த வந்திருக்கிறாரு. ஆனா அவங்க உறக்க சொல்றாங்க அதிகாரி, அதுல வந்து அவங்க நம்பர் சீரியல் நம்பர் செக் பண்றீங்க, அதுல இருக்க புகைப்படமும் இங்க நேர்ல இருக்க மனுஷனும் வேறையா இருக்காரு, வாக்காளர் வேறையா இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்திலயோ இல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கவரு ஏற்கனவே இறந்துட்டாரு, இல்ல இவர் வெளியூர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் முன்னுக்கு பின் முரணா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாக்குப்பதிவை நீங்க தடுக்க முடியும். அந்த மனுஷன் வாக்கு போடாம அந்த வாக்காளர் வாக்கு போடாம நீங்க தடுக்க முடியும். இது கள்ள ஓட்டை தடுக்கிற ஒரு நடவடிக்கையா அங்க பார்க்கப்படுது. இதுக்காக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்குச்சாவடி முகவருக்கும் இந்த அதிகாரம் இருக்கு. நீங்க பிரசன்டிங் ஆபீசர் தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட இது சேலஞ்சிங் ஓட்டு அப்படின்னு நீங்க வாய்ஸை ரேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உடனே சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு அந்த வாக்காளரை நிறுத்தி விசாரிப்பாங்க. இதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை என்னன்னா, நீங்க ஒரு 2 ரூபாய் கொடுக்கணும். அந்த 2 ரூபாவை அவங்க அதிகாரப்பூர்வமா பெற்றுக்கிட்டு அந்த வாக்காளரை தனியா கூப்பிட்டு அவங்க அடையாளத்தை எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அது உண்மையிலேயே போலி வாக்காளர் அப்படின்னா அந்த 2 ரூபா மட்டும் திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த போலியா வாக்குப்பதிவு பண்ண வந்தார் இல்லையா, அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் உடனே கைது செய்யப்படுவார். இந்த முக்கியமான அதிகாரம் வாக்குச்சாவடி முகவர் ஒருத்தருக்கும் இருக்கு. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய வாக்கு போடப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, சரியாதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் தவறுதலாவோ இல்ல கவனிக்காத ஏதோ ஒரு சூழல்ல ஒருத்தருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டுச்சு, அவருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற சூழல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க திரும்ப தான் போவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி அந்த வாக்காளருக்கு கூடுதலா ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். அதை நீங்க அந்த இடத்துல பிரசன்டிங் ஆபீசருக்கு தெளிவா சொல்லணும். பெரும்பாலான பிரசன்டிங் ஆபீசருக்கு இது தெரியும், தெரியலனாலும் அந்த இடத்துல நீங்க இதை நோட் பண்ணி சொல்லணும். இவருக்கு 49P அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின்படி இவரால் வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி அவங்கள வாக்கு செலுத்த வைக்கணும். அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஜனநாயக கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை அவர் செய்யணும். அதை செய்யறதுக்கான வழிவகையை நீங்க அங்க செய்ய வேண்டியிருக்கு. சரியா? அது ஒண்ணும் இல்ல, 49P அப்படிங்கிறது அவங்களால இவிஎம் மிஷின்ல வந்து ஓட்டு போட முடியாது. மாறா நம்ம வழக்கமா அந்த வாக்கு சீட்டு முறை இருக்கு இல்லையா, அந்த வாக்கு சீட்டு முறை வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். அதன் வாயிலா அவங்களுக்கு சீல் கொடுப்பாங்க. இருக்கிற கட்சிகளுடைய சின்னம் எந்த சின்னம் இருக்கோ அந்த சின்னத்துக்கு அவங்க நேரா சீல் அடிச்சு அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு கவர் போட்டு சீல் பண்ணி அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரசன்டிங் ஆபீசர் வச்சுப்பாங்க. இவிஎம் மிஷின்ல போட்டா மட்டும் தானே கவுண்ட் ஆகும், இது இவங்க கையில வாங்கிட்டாங்கன்னா எப்படி கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதாவது ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு இல்லையா, நடக்கிறதுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருது, வாக்கு வந்து கம்மியா இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன் ஆனா ஒரு கம்மியான வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றி சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துலதான் அந்த பேலட் ஓட்டு, அதாவது மேனுவல் ஓட்டு சீட்ல வாங்கின அந்த பேலட் ஓட்டு வந்து பயன்படும். அந்த பேலட் ஓட்டு மூலயமாவே வந்து தோல்வியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் வெற்றியாகிறதுக்குமான வாய்ப்பும் இதுல இருக்கு. இது மாதிரியான ஒரு சம்பவம் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. சம்பந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பேலட் ஓட்டை பிரிச்சு தோல்வியில் இருந்த ஒரு மனுஷன் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது பின்ன நடந்திருக்கு.
அதனால இந்த விஷயமும் முக்கியம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவுல உங்களுக்கு ஃபார்ம் 17C கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் 17C தான் எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்துச்சு, அதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற முழுமையான தகவல்களோட இந்த ஃபார்ம் 17C வரும். இந்த ஃபார்ம் 17C எப்ப தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வாக்குப்பதிவு என்றாங்க இல்லையா, அந்த கவுண்டிங் டேட் அப்போ இது உங்களுக்கு தேவைப்படும். ஃபார்ம் 17C இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள போக முடியும். அதனால அந்த ஃபார்ம் 17C மறக்காம அதிகாரிகிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் 17C வாங்கணும்னே கிளம்பிடலாமான்னு கேட்டா கிடையாது, அது வரைக்கும் காத்துருங்க. இந்த ஃபார்ம் 17C வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஓட்டு போடுற மிஷின் இருக்கு இல்லையா, விவி பேடு, அப்புறம் இவிஎம் மிஷின், இது எல்லாமே தனித்தனியா ஒரு பெட்டிகளை வச்சு அடைப்பாங்க. பெட்டிகளை வச்சு அடைச்சி அதுக்கு மேல ஒரு சீல் பண்ணுவாங்க. அந்த சீல் பண்ற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். அது எல்லாம் முடிஞ்சு வண்டியில ஏத்துற வரைக்கும் கூட இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தா இருக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த சீல் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அங்கிருந்து கிளம்பிடலாம். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, புதுசா வர வாக்குச்சாவடி முகவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காணொலிய நீங்க இருக்கிற கட்சிகள்ல, குழுக்கள்ல இதை பகிருங்க. இது எந்த கட்சி சார்பாகவும் பதிவிடல, பொதுவான ஒரு மன கண்ணோட்டத்துலதான் இந்த காணொலியை பதிவிட்டு இருக்கேன். அதனால இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ப்ராசஸ் பத்தி தெரிய உதவி செய்யுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி. Information is wealth.